வெல்கம் டு கலாஸ் கறிவேல். இன்றைக்கி நாம் வந்து இந்த கேப்சிகம் வச்சு ஒரு மசாலா தான் பண்ண போகிறோம். ஆப்பம், சப்பாத்தி, தோசை, சாதம் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நான் வந்து ஒரு கேப்சிகம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இந்த ஒரு கேப்சிகத்துக்கு இந்த ஒரு வெங்காயம் போதும். ஓகே, இந்த வெங்காயத்தையும் கேப்சிகத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயத்தையும் அந்த மாதிரியே கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதுக்காக நாம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ஒரு தக்காளியை இந்த மாதிரி சோப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்காக இப்போ ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன். இதை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய கேப்சிகம், பெரிய வெங்காயத்தையும் போட்டுடலாம். ஒரு பாதி அளவுக்கு வதக்கி எடுத்துடலாம். நல்லா வதக்கணும்னு கிடையாது, எண்ணெய் நம்ம திருப்பி வேக வைப்போம். அதனால் இது வந்து ஒரு 50% வதங்கினா போதும். மீடியத்துக்கு லோக்கு இடையில ஃப்ளைம் வச்சுக்கோங்க. கலரை விட்டு நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கிடுச்சு, போதும். இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே பேனில் நாம் வந்து கொஞ்சம் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் ஆயில் மீதி இருக்குது, அதனால் அது பத்தாது. ஒரு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நம்ம ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன். இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்க்கலாம். அந்த சீரகம் பொரிஞ்ச உடனே நாம் வந்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். இப்படி கிளறி விட்டு நல்லா வதக்கிப்போம். இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு நான் வந்து இடித்து வச்சுருந்தேன், அதை சேர்க்குறேன். பேஸ்ட்னாலும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையும் சேர்த்து இதோட பச்சை வாசம் போகணும், நல்லா வதக்கணும். பாருங்கள், நல்ல வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஃப்ளேம் லோ பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்க்குறேன். காரம் உள்ள மிளகாய் தூள்லாம் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். எல்லாத்தையுமா மிக்ஸ் பண்ணி நம்ம போட்ட பொடியோடு எல்லாம் பச்சை வாசம் போகணும். பச்சை வாசம் போன உடனே நாம் வந்து சோப் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த தக்காளி சேர்த்துட்டோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். தயிர் சேர்க்கும்போது நம்ம கடையிலேருந்து வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்டுக்கு கிடைக்கும் நம்ம கேப்சிகம் மசாலா. நான் வந்து ஒரு கேப்சிகத்தோட இன்க்ரீடியன்ஸ் தான் எல்லாமே சொல்கிறேன். நீங்கள் வந்து ஜாஸ்தி எடுக்கிறதா இருந்தால் எல்லாத்தோடையும் அளவு கூட்டிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சூடு பண்ணிடலாம். இதில் வந்து நாம் தண்ணி சேர்க்கணும். இனி உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ 1 கப்பு சேர்த்துருக்குறேன். திருப்பி வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரோஸ்ட் மாதிரி வேணால் நீங்கள் தண்ணி இவ்வளோ சேர்த்தாலே போதும். நான் வந்து ஆப்பம் சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிட்னா கொஞ்சம் கிரேவியாக வேணும். பாருங்கள், இனி நாம் வந்து சால்ட்டு சேர்த்துடலாம். காரம் கரெக்டாக தான் இருக்குது. சால்ட் சேர்த்துட்டு அப்புறமா தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நல்ல கொதி வரட்டும்.
நல்லா கொதித்து அதில் வந்து ஆயில் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம வந்து கேப்சிகத்தை எல்லாம் போடலாம். இப்போ வந்து நான் உப்பு செக் பண்ணியிருக்கிறேன். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ மூடி வச்சிடலாம். லோக்கி மீடியத்துக்கு இடையில ஃப்ளைமை வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. அதோட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கிறது. இது கூட நாம் வதக்கி வச்சுருக்கக்கூடிய கேப்சிகம் பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. நான் வந்து அது கூட ஒரு 1/4 டம்ளர் தண்ணி கூட சேர்த்தேன். 1/4 கப்பு நான் சேர்த்துருக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவியாக கிடைக்கும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கும். இப்போ இதையும் ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடலாம். திருப்பியும் உப்பு வேணால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி வச்சுட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மசாலா எல்லாம் நம்ம கேப்சிகத்தில் வெங்காயத்துலலாம் பிடிக்கணும். பாருங்கள், நல்லா கொதித்து மசாலாலாம் அதில் பிடிச்சி நல்லா ஆயிடுச்சு. நம்ம கேப்சிகம் மசாலா ஒரு நிமிஷம் கூட நம்ம இந்த மாதிரி மூடி வச்சுட்டு திறந்து அதில் வந்து இனி நாம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்க்கணும். பார்த்திங்களா, இவ்வளோ கிரேவி இருக்கட்டும், இதுதான் நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ண வேண்டியதுதான். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நம்ம அருமையான கேப்சிகம் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே, பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரிவிக்கணும். சப்பாத்திக்கு, ஆப்பம், இடியாப்பம், அது மாதிரி சாதம், தோசை எல்லாத்துக்கூடயும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும் செய்யுங்க. திருப்பி நல்ல ஒரு வீடியோவுமா நாம் வந்து திரும்பவும் சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ.